Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினா விடை லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 44 முடிய பகுதி 2. இயேசு ஜனங்களிடம் சொன்ன பழமொழி என்ன? வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள். ஜனங்கள் எதை கேள்விப்பட்டிருப்பார்கள் என்றார் இயேசு. கப்பர்நகும் ஊரில் இயேசு செய்த கிரியைகள். இயேசு ஜனங்கள் எதை செய்ய சொல்லுவார்கள் என்பது நிச்சயம் என்றார். கப்பர்நகும் ஊரில் இயேசுவால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை இங்கேயும் செய் என்று சொல்லுவார்கள் என்பது நிச்சயம் என்றார். தீர்க்கதரிசி ஒருவனும் எங்கு அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்றார் இயேசு. தன் ஊரிலே. எலியாவின் நாட்களில் எவ்வளவு நாள் வானம் அடைபட்டது? 3 வருஷமும் 6 மாதமும். எலியாவின் நாட்களில் வானம் அடைபட்டதால் தேசமெங்கும் என்ன உண்டாயிருந்தது? பஞ்சம். இஸ்ரவேலுக்குள் அநேகமாய் இருந்தவர்கள் யார்? விதவைகள். தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது எலியா எங்கு அனுப்பப்பட்டான்? சீதோன் நாட்டிலுள்ள செரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டான். எந்த தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள்? எலிசா. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் எந்த குஷ்டரோகி மாத்திரமே சுத்தமாக்கப்பட்டான் என்று சத்தியத்தின்படி சொல்லுகிறேன் என்றார் இயேசு. சீரியா தேசத்தானாகிய நாகமான். இயேசு எலியா எலிசா பற்றி கூறியதை கேட்ட பொழுது யாருக்கு கோபம் உண்டது? ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாருக்கும். ஜெப ஆலயத்தில் இருந்தவர்கள் இயேசுவை எங்கே கொண்டு போனார்கள்? தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திற்கு. ஜெப ஆலயத்தில் இருந்தவர்கள் இயேசுவை ஏன் மலையின் சிகரத்திற்கு கொண்டு போனார்கள்? அங்கிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு. இயேசு என்ன செய்தார்? அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். இயேசு நாசரேத்திலிருந்து எங்கு வந்தார்? கலிலேயாவிலுள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்தார். இயேசு கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து என்ன செய்தார்? ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கப்பர்நகூமில் இயேசுவின் போதகத்தை குறித்து ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் எங்கே இருந்தான்? ஜெப ஆலயத்தில். அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் இயேசுவை கண்டு என்ன சத்தமிட்டான்? ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இயேசு அசுத்த ஆவியை என்ன சொல்லி அதட்டினார்? நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அசுத்த ஆவி பிடித்திருந்தவனை விட்டு எப்படி போனது? அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. இயேசு எப்படி அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுவதாக ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள்? அதிகாரத்தோடும் வல்லமையோடும். இயேசுவினுடைய கீர்த்தி எங்கு பிரசித்தமாயிற்று? சுற்றிலும் இருந்த நாடுகளிலுள்ள இடங்களிலெல்லாம். இயேசு ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு எங்கு போனார்? சீமோன் வீட்டிற்கு. சீமோனுடைய வீட்டில் கடும் ஜுரமாய் கிடந்தது யார்? சீமோனுடைய மாமி.
யாருக்காக இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள்? சீமோனுடைய மாமிக்காக. இயேசு சீமோன் மாமியினிடத்தில் குனிந்து நின்று என்ன செய்தார்? ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். சீமோனுடைய மாமி ஜுரம் நீங்கியவுடன் என்ன செய்தாள்? அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் யாரை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள்? தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை. இயேசு தன்னிடத்தில் கொண்டு வரப்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு என்ன செய்தார்? அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். பிசாசுகள் சத்தமிட்டு என்ன சொல்லி அநேகரை விட்டு புறப்பட்டது? நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு புறப்பட்டது. இயேசு பிசாசுகளை ஏன் பேச ஒட்டாமல் அதட்டினார்? இயேசுவை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால். உதயமான போது இயேசு புறப்பட்டு எங்கு போனார்? வனாந்திரமான ஓரிடத்திற்கு போனார். இயேசுவை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டது யார்? திரளான ஜனங்கள். இயேசு ஜனங்களிடம் தான் மற்ற ஊர்களிலும் என்ன செய்ய வேண்டும் என்றார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்றார். இயேசு ஜனங்களிடம் தான் எதற்காக அனுப்பப்பட்டதாக கூறினார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அனுப்பப்பட்டதாக கூறினார். இயேசு எங்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்? கலிலேயா நாட்டிலுள்ள ஜெப ஆலயங்களில். Thank you. ஆமென்.